ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதில் ராஜேஷ், சதீஷ் அப்படின்னு 2 ஷேர் ஹோல்டர்ஸ். ராஜேஷ்க்கு 60% ஷேர் இருக்குது, சதீஷ்க்கு 40% தான் ஷேர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன நினைப்போம், ராஜேஷ்க்கு தான் அதிக பவர்ஸ் இருக்குது, ஏன்னா ராஜேஷ்கிட்ட 60% ஷேர் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அதிக ஷேர் வச்சுட்டு இருக்கவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய ஷேரு என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர் அப்படின்றத பொறுத்து தான் யாருக்கு என்ன பவர்ஸ் அப்படின்றது டிஃபைன் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் அண்ட் ஃப்ரீ பிஸ்னஸ் செமினார்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பெரிய கேக் இருக்கும். எத்தனை கெஸ்ட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த கேக்கை சின்ன சின்ன போர்ஷன்ஸாக பிரித்து கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கும் ஒரு பெரிய அளவிலான கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த கேபிட்டலுக்கு தேவையான அந்த பணத்தை ஒவ்வொருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப்பை கொடுப்பாங்க. அது பேர் தான் ஷேர்ஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் அப்படின்றது ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுதுங்க. ஆளுக்கு 2.5 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 2.5 lakhs into 4 10 லட்ச ரூபாய் வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஈக்குவல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஆளுக்கு 25% வந்து அந்த கம்பெனிலேருந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் லாபத்திலேருந்து பங்கும் கிடைக்குங்க. உதாரணத்துக்கு இந்த கேஸில் ஆளுக்கு 25% ஷேர் வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 25,000 ரூபாய் அப்படின்றத அவங்களுடைய லாபத்துக்கான பங்காக பிரித்து எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸ் அப்படின்றது வெறும் ஓனர்ஷிப் ரைட்டு, ப்ராஃபிட்டில் இருக்க ரைட்டு அப்படின்றதையும் தாண்டி ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குங்க, டிவிடெண்ட் ரைட்ஸ் இருக்குது, கன்வர்ஷன் ரைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து இந்த ஷேர்ஸில் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை வகையான ஷேர்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 2 வகையான ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று ஈக்விட்டி ஷேர், இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இதில் ஈக்விட்டி ஷேர் அப்படின்றது என்னென்னா அவங்களுக்கு லாபத்துலேயும் பங்கு இருக்கும், ஓட்டிங் ரைட்ஸும் இருக்கும். இந்த வகையான பங்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கதை, ராஜேஷ், சதீஷ். ராஜேஷுக்கு 60% ஷேர் இருக்குது, சதீஷுக்கு 40% ஷேர் இருக்குது. இதில் இவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் தான் 2 பேருக்குமே இருக்குது. அப்படின்னா ஈக்விட்டி ஷேரில் அவங்களுக்கு வந்து லாபத்துலேயும் பங்கு கிடைக்கும். ஏதாவது பிரச்சனை வருது இல்லை ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுலேயுமே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ராஜேஷ்க்கு 60% இருக்குன்றதுனால அவருக்கு வந்து 60% ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது, அதிக ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. சதீஷ்க்கு 40% தான் இருக்குது, லாபத்துலேயும் 40%, அதே மாதிரி ஓட்டிங் ரேட்டும் 40% இருக்குது, அவருக்கு கம்மியான பவர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஈக்விட்டி ஷேர் அப்படின்றதுங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இஷ்யூ பண்ணக்கூடிய வகையான ஷேர். அடுத்து 2வது ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது என்னென்னா, லாபம் டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்குங்க. ஆனால் இவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன் ரிட்டர்ன் எனக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட்டாக 8% கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு வருஷம் போது அந்த கம்பெனிக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் லாபம் வருது. அவர் இன்வெஸ்ட் பண்ணது 1 கோடி ரூபா, அதிலேருந்து 8% அப்படின்றது 8 லட்ச ரூபாய் அவருக்கு முதல்ல எடுத்து டிவிடெண்டாக கொடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கக்கூடிய பணத்தை ஈக்விட்டி ஷேர் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னு சொல்கிறதுங்க. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. சரிங்க, இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னென்னா, டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். டிவிடெண்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, வர லாபம் இருக்குது இல்லைங்களா, அந்த லாபத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட லாபம், இதை வந்து நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு, அதுதான் டிவிடெண்ட் அப்படின்றதுங்க. சரிங்க, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லேயே நிறைய வகைகள் இருக்குங்க. அதில் ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேரு, இன்னொன்று நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்வாங்க. இதில் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது என்னென்னா,
ஒரு வருஷம் நீங்கள் டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்பொழுது இந்த டிவிடெண்ட்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகி அடுத்த இயருக்கு போகும். ஸோ இதுதான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது. நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது என்னென்னா, அந்த பழைய டிவிடெண்ட் அப்படின்றது கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். சரிங்க, அடுத்த வகை அப்படின்றது பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்று நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது. இதில் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் இருக்கும். இது தாண்டி மீதம் இருக்கக்கூடிய டிவிடெண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். இதில் நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றதுல அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் தவிர்த்து வேறு எந்த ஒரு ரைட்டும் இருக்காதுங்க. அது நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். சரிங்க, இதில் ஒரு கடைசியாக ஒரு டைப் ஆஃப் ஷேரும் இருக்குது. அது என்னென்னா கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் அதை ஈக்விட்டி ஷேராக மாற்றிக்க முடியும். அந்த ரைட்டோடு உங்களுக்கு வருது அப்படின்னா அது பேர் தான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றதுங்க. சரிங்க, இதில் யார் எந்த வகையான ஷேரை ப்ரிஃபர் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஃபவுண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பெரும்பாலும் என்ன நினைப்பார், லாபத்துலேயும் பங்கு வரணும், கம்பெனி மேலேயும் எனக்கு உரிமை இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அவர் ஈக்விட்டி ஷேர் எடுத்துப்பார். அதுவே ஒரு இன்வெஸ்டர் வராரு அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பணம் தான், கரெக்டுங்களா, ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அதனால் அவர் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை எடுத்துப்பார். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான் மோஸ்ட்லி அவர் ப்ரிஃபர் பண்ணுவாருங்க. சரிங்க, இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் பெரும்பாலும் இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸோடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.